இப்போ எந்த மருத்துவ முறை சிறந்தது அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் எல்லா இடத்துலயும் போய்க்கிட்டே இருக்கு. மருத்துவரை எப்ப அணுகணுங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு டிபேட்டபிளாவும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். போது, எந்த மருத்துவமும் ஒரு தனிப்பட்ட முறையில இந்த மருத்துவம் தான் உலகத்தில பெஸ்ட்டுன்னு கிடையவே கிடையாது. ஆனா, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு எது அது வந்து மருந்து மாத்திரைய வச்சு நீ வந்து நான் என்னோட சுகர் லெவல மட்டும் நான் இறக்கிட்டேன்னா, நான் குணமாயிடுச்சான்னா ஆகல. அப்போ அதோடைய மூலத்தை சரி பண்ணணும் அப்படிங்கும்போது, அதுக்குண்டான லைஃப் ஸ்டைல நான் மாத்தணும். ஃபாஸ்டிங் இருந்தா டயர்ட் ஆவுதே சில பேருக்கு அப்படின்னு கேட்கலாம். அது ஏன்னு சொல்லிர்றேன். எனர்ஜி கூடுனா டயர்ட் ஆவோம். ரொம்ப ரொம்ப நல்லது. அத சரியான முறைப்படி பண்ணணும். என்ன டாக்டர் நான் சொல்றது? அருமையான கேள்வி, அருமையான விளக்கங்க. தந்தை பெரியார் கேள்விப்பட்டிருக்கீங்களே? காமராஜ், அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி, ஸ்டாலின் இவங்களுக்கு எல்லாருக்கும் சொக்கலிங்க டாக்டரா இருந்தோம். சொக்கலிங்கம் 56 வருடமாக இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. ஒரு மருத்துவர் வந்து ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லைன்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப வியப்பாக இருக்கு. உணர்வுக்குள்ள வந்த பல மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதுல சொக்கலிங்கம் ஐயாவும் ஒன்று. இதே நல்ல மருத்துவர் 80 வயதாகின்றது சொக்கலிங்கம். இவர் பேச்சை கேட்டு கேட்டு உண்மையில் 30 வயதாகி விட்டீர்கள் என்ன. ரொம்ப சந்தோஷம். விஜி அவர்கள்கிட்ட ஒரு ஒரு காமன் பெர்சனா எனக்கு இந்த கேள்வி உண்டு. இப்போ நாங்கலாம் ஹெல்த் கான்ஷியஸ் நெனச்சிட்டு இருக்கோம். இல்லைங்களா? இப்ப நீங்க பேசும்போதெல்லாம் எல்லா மித்தும் உடையுது. நான் என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. அதுல முக்கியமா வலி பத்தி பேசும்பொழுது, வலி நல்லது. அந்த வலிய வந்து நீங்க கவனிங்க அப்படிங்கிறதும், நீங்க விழிப்புணர்வோட இருங்க உங்க ஆரோக்கியத்த பத்தி. உங்க ஆர்கன்ஸ் உங்ககிட்ட பேசுது. நீங்க அத கேளுங்க அப்படின்னு நீங்க ஆணித்தரமா சொல்றீங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம், இப்ப ஒரு வேள இந்த ஆர்கன் என்கிட்ட பேசும்போதே, இப்ப வெளியூருக்கு போறோம், வெளிநாடுக்குலாம் போறோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருப்போம் பார்த்திருக்கீங்களா? அதுல வந்து வலி மாத்திரை 10 இருக்கும். வாந்தி வரக்கூடாது, வயிறு பிரச்சனை வரக்கூடாது. எவ்ளோ ஒரு முன்னேற்பாடு பாருங்க எங்களுக்கெல்லாம். நாங்க எவ்ளோ ஹெல்த் கான்ஷியஸா இருக்கோம். எப்படி வந்து எங்களோட இன்டெலிஜென்ஸ் பாருங்களேன். இப்போ அந்த மாத்திரைகளே இல்லாம வாழ்வதற்கான ஒரு ஒரு வழிய நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அது இல்லாம போனா டென்ஷன் ஆகுற வாழ்க்கைய நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது எப்படி நாங்க மேட்ச் பண்றது? இது எப்படி சாத்தியமாகும்? அதாவது ஃபர்ஸ்ட் எய்டுங்கிறது உங்களுக்கு ஹெல்த்த குடுக்காது. கிரைசிஸ் மேனேஜ்மென்ட் அது. அது நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில போறேன். இப்ப நீங்க நார்மலா நம்ம உடல் வந்து சாதாரணமா 2 கால குடுத்துருக்கான். இப்ப நீங்க ஃப்ளைட்ல போம்போது எனக்கு திடீர்னு வாமிட் வரும், நாசியாவா இருக்கும், திடீர்னு காது அடைச்சுக்கும், பிரஷர்னால சேஞ்ச் ஆகுன்றாங்க. இப்ப ஃப்ளைட்ல போறதே இயற்கைக்கு எதிரான செயல் தான். இந்த உடம்பு வந்து சாதாரணமா நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல மூவ் ஆகும்போது, உடம்புக்குள்ள அதோட ஃபங்ஷனாலிட்டி வேற மாரி இருக்கும். பட் ஃப்ளைட்ல நீங்க வந்து ஒரு 900 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர்ல உங்க பாடியை வந்து ஒரு 40,000 அடியில உயரத்தில மூவ் ஆகும்போது, அதுக்குள்ள வந்து என்னென்னமோ நடக்கும். அது அவரு நெறைய ரிசர்ச்ல கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க. அப்ப வந்து இந்த உடம்பு வந்து இயற்கைக்கு எதிரான ஒரு இதுல நம்ம கொண்டு டிராவல். போறோம். நெறைய இடத்துல நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப் கார்ல கோர்ஸ். போறதே இயற்கைக்கு எல்லா எதிரான செயல் தான். சூழ்நிலைகளும் அது போல இல்ல தான். அதுபோல. ம். ஏன் இப்ப அந்த காலத்துல ட்ரெட்மில்லாம் இல்லாம இருந்தது? இந்த காலத்துல ஏன் ட்ரெட்மில் வந்துச்சுன்னா, அந்த காலத்துல மனிதன் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருப்பான். ஒரு சாப்பாடு வேணுமா? போயி மிருகங்களோட போய் வேட்டையாடணும். அப்புறம் வேட்டையாடிட்டு வந்துட்டு விறகு பொறுக்கிறதுக்கு ஓடணும். திரும்ப வந்தணும். அடுப்ப பத்த வைக்கிறதுக்கு நெருப்ப தேடணும். அப்ப அவன் நடந்துகிட்டே தான் இருந்தான். இன்னைக்கு எல்லாமே ஒரு ஃபோன்ல வந்துருச்சு. ஸ்விக்கி ஆர்டர் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்துரும். ஒரு பட்டன தட்டுனா துணி துவைக்குது. ஒரு பட்டன தட்டுனா மாவு வந்துருது. எல்லாமே அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட பிசிக்கல் மூவ்மெண்ட் வந்து இல்லாம போயிடுச்சு. அப்ப அது இயற்கைக்கு எதிரான செயல். இப்ப நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட்ன்னு ஒண்ணு போறதுனால, நம்ம பாடி வந்து அதனுடைய நேச்சர்லேருந்து விலகிருது. அதனால இப்ப என்ன சொல்றாரு மருத்துவருங்க வந்து, "நீ டெய்லி நடக்கணும்." டெய்லி நடக்கணுங்கிறது ரூலே கிடையாது. நீ இயல்பா வாழ்ந்திருந்தா நடந்துகிட்டே தான் இருந்திருப்போம். இப்ப டாக்டர்லாம் வந்து படியில தான் லிஃப்ட்ல ஏறுறாரு, இறங்குறாரு. அம் ஸோ அந்த மாரி தான் இருந்திருப்போம். ஸோ நீங்க ஃப்ளைட்ல போம்போது அந்த ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டுங்கிறது, அந்த நான் செய்ற தவறுக்கு எனக்கு உடல் ஏற்படக்கூடிய பாதிப்ப, கிரைசிஸ மேனேஜ் பண்றதுக்காக அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுடைய பெர்மனன்ட் தீர்வு கிடையாது. நம்ம வந்து மருந்து, மாத்திரையே சாப்பிடக்கூடாது இல்ல. நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். அந்த நேரத்தில ஒரு தப்பு பண்ணிட்டோம். அந்த நேரத்த நம்ம அது அவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு.
பட் அதெல்லாம் தாண்டி வந்துட்டு, நிரந்தரமாக என் உடம்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஆ. மருந்து மாத்திரை அது கிடையாது. அதுதான் என்னோட கேள்வியும் கூட. இப்ப இது வந்து ஒரு உதாரணம் தான் நான் சொன்ன ஃப்ளைட் இன்சிடென்ட் அப்படிங்கிறது. ஆனா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு முன்னேற்பாடா இருக்கணும்னா, பேக்ல ஏதாவது ஒரு பெயின் கில்லர் இருந்துகிட்டே இருக்கணும். எனக்கு ஒரு பேக்கப் மெடிசின் இருந்துகிட்டே இருக்கணும். இருந்தா ஐ ஃபீல் பெட்டர். பிகாஸ் எப்ப வரும், எப்படி வரும் தெரியாதுங்கிற ஒரு டென்ஷனோடயே இருக்க வேண்டியதா இருக்கிற சூழ்நிலையில, நீங்க மாத்திரையே வேண்டாம். நீங்க உங்கள முதல்ல அந்த பாடி மெக்கானிசம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது என்ன? எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது நான் என்ன சொல்வேன்னா, இது வந்து ஒரு ஃபியரு. உங்களுக்குள்ள இப்ப நான் உடம்ப பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு ஜீரணத்துக்கான மாத்திரை வச்சிருப்பாங்க. டயஜின் வச்சிருப்பாங்க. எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போனா சாப்பிட்டா எனக்கு ஜீரணம் ஆகாது. டயஜினோ, ஜெலுசில் வச்சிருப்பாங்க. ஒரு தலைவலி வந்துரும் ஒரு டோலோபர் வச்சிருப்பாங்க. அதுக்கு ஏதாவது அலர்ஜின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாத்திரைய வச்சிருப்பாங்க. இது மாதிரி பலவிதமா இதெல்லாம் என்னன்னா, அடிப்படையிலே நீங்க இந்த மாத்திரைய வச்சிருக்கிறது சேஃப் கிடையாது. இந்த மாத்திரைய வச்சிருக்கிறதுக்கு மூல காரணமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயம். இந்த ஸோ பயம் இப்படி தான் இருக்கும் சைக்காலஜிக்கலி டிபெண்ட் ஆயிட்டாங்க. ஆமா. 100%. அது பார்த்தீங்களா? இந்த அது கூட பயம் தான் நான் கொடிய நோய் என்று சொல்கிறேன். கட்டாயம். ஃபியர் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் டிசீஸ் வந்து ஃபியர். இப்போ ஒண்ணு சொல்லட்டுமா ஐயா? இத ஃபியர் தான். பாரும்மா. ஃபியர் தான். ம். இத பயம் பாருங்களேன் தான் ஐயா. மிகப்பெரிய ஒரு இதில நோய். பாருங்க நீ சொன்ன கருத்து எவ்வளோ ஆழமான கருத்து. உலக அளவில் மாரடைப்பில் இறக்கின்றார்கள் இல்லைங்க ஐயா? அந்த இறக்கின்றவர்களை விட மாரடைப்பு வந்துவிடுமா என்று பயப்படுறாங்கல்ல, அவங்க 2 மடங்கு ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாங்க. இப்போ பயம் எப்படி கொல்லுது பார்த்தீங்களாம்மா? இது ஐயா சொல்லும்போது ஒண்ணுன்னு கேட்குறேன். உங்கள கேள்வி கேட்டுக்கிட்டு தான் சொல்லுவேன். எத்தனை இதயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஹவ் மெனி ஹார்ட்ஸ்ன்னு கேட்குறேன். எத்தனைம்மா இதயம் இருக்குது? டக்குன்னு சொல்லுங்க. 1 தான். கார்டியாலஜிஸ்ட்டும் 1 தான் சொல்றாங்க ஐயா. உண்மையில் பாருங்களேன், 3 இதயம் மனிதனுக்கு கொடுத்திருக்காங்க. இறைவன் மனிதனுக்கு. 1 நீங்க சொல்ற ஹார்ட்டு. ஐயா சொல்ற கருத்து 3 என்னன்னா, இந்த கணுக்கால் தசைகள் இருக்குதுல்ல, பெரிஃபரல் ஹார்ட்ன்னு பேர். ரைட் சைட், லெஃப்ட் சைட் அந்த 2 பெரிஃபரல் ஆர்ட் நீங்க கைனெட்டிக்கா ஐயா சொன்னார் நடத்தல், நீந்துதல், ஓடுதல் அது 2ம் கண்ட்ராக்ட் பண்ணது தான் காலில் இருக்கின்ற ரத்தம் பம்ப் பண்ணி இந்த இதயத்திற்கு போய் இயங்க வைக்க முடியும். இதுக்கு ஓய்வு குடுத்தா இந்த இதயம் பழடைஞ்சிரும். படுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பிளட் போயிடும். ஸோ ஹியூமன் பீயிங் ஆர் மென்ட் டு பி கைனெட்டிக். எதையாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஐயா சொல்லுங்க. ஐயா சொல்லும் முதலே சொல்லிட்டாரு. இன்னைக்கு நான் 9ஆம் மாடியில இதய தொழில் தலைவரா இருக்கின்றேன். 9 மாடிக்கு ஒரு முறை கூட லிஃப்ட்டை பயன்படுத்தியது கிடையாது. புதுசா சரவணன் ஒருத்தன் வந்தான். லிஃப்ட்ல வாங்கலேன்னான். "ஏன்பா தொந்தரவு பண்ற? லிஃப்ட்ல வாங்கலேன் சார். மேல சீக்கிரம் போயிடலாமேன்னான்." மேல சீக்கிரம் போகக்கூடாதான் உடற்பயிற்சி இன்றியமையாக்கிக் கொள்ள வேண்டும். ஸோ உடற்பயிற்சி இன்றியமையாதது. வாழ்க்கையில வந்து அந்த ஐயா சொல்ற கருத்துக்களே டாக்டரா சொல்றதுக்கு ஒரு அப்ரூவல் வாங்கி தான் நான் ரிலீஸே இல்ல, பண்ண இல்ல. போறேன். நீங்க வேற. அதெல்லாம் ஒண்ணும் அப்ரூவலுக்கெல்லாம் இல்ல. அதற்கு மிந்தி இன்னொரு கேள்வி கேட்க போறேன். இவங்கள தான் இப்ப நானு பேட்டி. இந்த சொர்க்கம், நரகம் ம். உண்மையா? பொய்யா? எனக்கு நம்பிக்கை இல்லைங்க ஐயா. நம்பிக்கை இல்ல. ஆ. நீ குருஜியுடைய ஸ்ட்ராங்கான சிஷ்யன் ஆயிட்ட நீ. அதான். யாராவது சொர்க்கம், நரகம் உண்மை சொன்னா அது பொய் தாம்மா. ஏன் தெரியுமா அத சொல்றேன்? இறந்த பிறகு அல்ல. இப்ப நான் பேச்ச கேட்கிறேன், குருஜி பேச கேட்கிறீங்க. கேட்கின்ற அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தால் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றார்கள். நான் பேசும்போது நீங்க பேசும்போது அவங்களுக்கு பிடிக்கலைங்கன்னா, அவங்க நரகத்தில் இருக்கின்றார்கள். சொர்க்கமோ, நரகமோ அந்த நொடியில் மனிதன் வாழ்கின்ற தன்மையை தான் பொறுத்ததே தவிர, இறந்த பிறகு இல்லன்னு சொல்லி, நீ கரெக்ட்டான ஆன்சர் சொல்லிட்டம்மா. ரொம்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சிம்மா. நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. ஆமா. பாஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. குருஜி குருமித்ர சிவ அவர்கள்கிட்ட கேட்கணும். நீங்க எனக்கு நிஜமா இது வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்டா தான் நான் ஃபீல் பண்றேங்க ஐயா. இந்த இந்த தருணத்தில. ஏன்னா யானைய பத்தி நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க வந்து உதாரணத்துக்கு யானைய சொன்னீங்க. யானை டாக்டர் அப்படின்னு ஜெயமோகன் எழுதியிருப்பாரு. வலிய வந்து யானை பொறுத்துக்கிற மாரி மனிதன் பொறுத்துக்கிறது இல்லங்கிற மாரி ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது சொல்லிட்டு இருக்கும் பொழுதே, அத சரி பண்றதுக்கு அத அலோவ் பண்ணும். அந்த வலிய வந்து அத அலோவ் பண்ணும். அது மனிதர்கள் தான் வந்து துடிக்கிறோம் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நான் மைண்ட்ல நீங்க பேச, பேச நான் அத நினைச்சுட்டே இருந்தேன். டக்குன்னு நீங்க அந்த எக்ஸாம்பிள நீங்க கொண்டு வந்தீங்க. ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு இந்த விஷயம் பார்க்கும்பொழுது. இப்ப மருத்துவர வச்சுட்டே கேட்கிறேன். ஒரு மருத்துவர எப்ப அணுகணும்? மருத்துவர நான் ஏன் பார்க்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல ஹெல்த்துக்காக ஒரு டாக்டர நம்ம பார்க்கலாம் அப்படின்னா எப்ப பார்க்கலாம்? ஆம், இந்த கேள்விக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ம். அவரு ஒரு விஷயம் சொன்னாரு. ம். எனக்கு அப்பையிலேருந்தே அது ஓடிக்கிட்டே இருக்கு.
இந்த குருஜி சொல்றத நீங்க எல்லாரும் கேட்டுட்டீங்கன்னா, மருத்துவர்கிட்ட நீங்க வரவே ஆ. வேண்டாம். சொக்கலிங்கத்துக்கு வேலையே போயிடும். அப்படின்னு அவங்க உண்மையான சொல்லும்போது, கருத்து ஐயா. அ அதுல ஒரு சின்ன என்னுடைய கருத்து ஒன்று இருக்குது ஐயா. சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு மருத்துவம்ங்கிறது நோயை குணப்படுத்துவதற்கு அப்படிங்கிற மாரி மக்கள் மைண்ட்ல உட்கார்ந்திருக்கு. என்னுடைய கருத்து என்னன்னா, மருத்துவம்ங்கிறது நோயை குணப்படுத்துறதுக்கு அல்ல, நோய் வராமல் தடுப்பது தான் மருத்துவம்னு நான் நெனைக்கிறேன். கட்டாயம் மருந்தில்லா மருத்துவம். மருந்தில்லா மருத்துவம் இல்ல. அதுதான் மருத்துவம்னு ஆமா, நான் சொல்றேன். இப்ப ஆமா. இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம். ஏன்னா, அவங்க கேள்வியோட அது இணைஞ்சிருக்குது. இப்ப இன்னைக்கு 1,00,00,000 பேரு சென்னையில இருக்காங்க. இதுல ஒரு 50,000 பேருக்கு நோய் வந்திருக்கு. இந்த 50,000 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போணுங்கிறது தான் அதுக்கு தான் நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கோம். பிரச்சனைக்கு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. இப்போ ஒரு மருத்துவமனையோ, இல்ல அத நடத்துறவங்களுக்கோ, அவங்களுக்கு என்ன தோணும்னா, நெறைய பேஷண்ட்ஸ் வந்தா தானே அவங்களுக்கு ஓடும். அப்போ இந்த டிசீஸ் வந்து இருக்கணும். அதுக்கு மருத்துவத்துக்கு போணும்னு நினைக்கும்போது, நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த 50,000 பேர விட, இந்த மீதி இருக்கிற மருத்துவத்துக்கு வராம இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து 99,00,000 பேரும் மருத்துவத்துக்கே வரக்கூடாது. மருத்துவர்ட்ட வரவே கூடாதுன்னா, அவங்க என்ன செய்யணுங்கிறத இந்த மருத்துவமனைகள் சொல்லிடுச்சுன்னா, இந்த 99,00,000 பேர் உங்க பேஷண்ட்டுங்கிறேன் நான். கரெக்ட்டா சொன்னீங்க ஐயா. அப்போ இந்த நான் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கேன். நான் சாகுற வரைக்கும் எனக்கு இப்ப வயசு 20 வயசு ஆகுதுன்னு வச்சுக்குவோம். நான் அடுத்த 100 வருஷத்துக்கு நான் உங்கள வந்து பார்க்கக்கூடாதுன்னா, உங்கள நான் என்ன பண்ணணும் டாக்டர்ன்னு உங்ககிட்ட வரணும் நான். நான் அதத்தான் எதிர்பார்க்கிறேன். அப்படி பார்த்தா 99,00,000 பேரும் உங்ககிட்ட தானே வருவாங்க. அருமையான கருத்துங்க ஐயா. என்னுடைய நீங்க கேட்ட கேள்விக்கு இதுல விடை இருக்கு. எப்பொழுது ஒருவன் மருத்துவர்ட்ட போகணும் அப்படின்னா, எனக்கு நோயே வரக்கூடாது அப்படின்னு அவன் ஃபர்ஸ்ட்டு நெனைக்கணும். அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்? அப்ப இந்த உடம்பு வந்து பிறந்ததிலிருந்து சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் இது பிரேக் டவுனே ஆகக்கூடாதுன்னா, நான் வந்து என்னெல்லாம் செய்யணும்? அப்படிங்கிறதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து நான் வந்து மருத்துவம் படிக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த பாடிய எப்படி மெயின்டெயின் பண்றதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ ஒரு கார் வாங்குறீங்கன்னா, காரோட இன்ஜின் என்ன? அதுக்குள்ள என்னென்ன மெக்கானிசம் இருக்குன்னு பார்க்க தேவையில்ல. இந்த கார எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன ஃபியூவல் போடணும்? எத்தன நாளைக்கு ஒரு வாட்டி இத சர்வீஸ் பண்ணணும்? ஆயில் ஃபில்டர் எப்ப மாத்தணும்? டைமிங் பெல்ட் எப்ப மாத்தணும்? கிளட்ச் பிளேட் எப்ப மாத்தணும்? டயர் எப்ப மாத்தணும்? அது எப்படிலாம் பழுதடையும்? என்ன பண்ணுனா இது பழுது இல்லாம அப்படியே நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும்? இந்த விஷயத்த ஒரு சராசரி மனிதர்கள் அத்தன பேரும் தெரிந்து கொள்ளணும். அதுக்கு ஹியூமனுக்கு ஒரு மேனுவல்ங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு கேட்ஜெட்டுக்கும் ஒரு மேனுவல் இருக்கிற மாரி, இத வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். இதையும் நான் கரெக்ட்டா பண்ணி, அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஒரு கோளாறு வந்தால், அப்ப நீ மருத்துவரை அணுகலாம். இதயநல மருத்துவர் 80 வயதாகின்றது சொக்கலிங்கம். இவர் பேச்சை கேட்டு கேட்டு உண்மையில் 30 வயதாகி விட்டீர்கள் என்ன. ரொம்ப சந்தோஷம். இவர் சொல்லுகின்ற கருத்தை நான் ஆழமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். இவர் சொல்லுகின்ற கருத்தை உள்ளே வாங்கிவிட்டால் நீங்கள் அனைவரும் என் உறவினர்களாக 100 வருடங்கள் இருப்பீர்களே தவிர என் நோயாளிகளாக வர வாய்ப்பே கிடையாது என்று மாற்றிக்கொள்கிறேன். அருமையான கருத்து. அதுக்கு முந்தி அம்மாயிட்ட ஒரு கேள்வி. ஒரு பெரிய கூட்டம் இருக்குங்க. அந்த கூட்டத்தில் வந்து நான் கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமாங்க? ஆனஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லுங்கள் சார்னுவாங்க. இதே மாதிரி ஒரு 10,000 பேர் இருக்காங்க வச்சுங்க. பிரச்சனை உள்ளவர்கள் கையை தூக்கணும்னு சொல்லுவோம் ஐயா. முதல்ல சொக்கலிங்க தூக்கிப்பேன். சொக்கலிங்க தூக்குறான்ட்டு ஒரு 70% தூக்குவாங்க. இன்னும் 30% தூக்க மாட்டாங்க. நீ பிரச்சனை உண்டா இல்லையா உனக்கு நான் கேட்குறேன். உண்டா இல்லையா உனக்கு? இருக்கு. அப்போ கை தூக்கணும்ல? அ அது கை சால்வ் தூக்குறீங்க. பண்ணிக்கலான்னு ஆமா. ஒரு சரிங்க இல்லைங்களா ஐயா? ஆமா. கை தூக்கிடலாம். என்ன ம். தெரியுமா சொல்ல வரேன் இது? ம். அந்த கூட்டத்தில் பாருங்க. எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லைன்னு சொல்லிடுவேன் ஐயா. பிறந்து வாழ்ந்து இறக்கின்றவரை நம்மளை வாழ வைப்பது பிரச்சனைகள் தான். நீங்க பிரச்சனை உள்ளே போகாமல் அந்த பிரச்சனை நீங்க சொன்ன கருத்து தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அது வெளியிலிருந்து பார்க்க கற்றுக்கொண்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. அதான் ஒண்ணேன்னு சொல்ல நினைக்கிறேன். ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? இத பாருங்களேன். இது வந்து மகிழ்ச்சியுடைய கோடு. 0ன்னா இல்ல, 5ன்னா ஓகே, 10ன்னா கிரீன்.
நீ சொல்லுமா, எந்த கோட்டில் மகிழ்ச்சியில இருக்கம்மா நீ? உன் கோட்டில் நம்ம லெவல் எப்பவும் கிரீன் ஃபிளாக் தாங்க. அடேயப்பா! இதே மாரி எல்லாமே இருந்துட்டா, பிரச்சனையே இல்ல. சொக்கலிங்கத்துக்கு வேலை இல்ல. சொக்கலிங்கத்துக்கு ஐயா வேலை போய் இல்ல. ஆன்மீகமே பேச வேண்டாம். ஆனா நெறைய பேருங்க பணக்காரன் ஆக ஆக 2, 3ன்னு சொல்லிட்டு இருக்காங்கய்யா. நீ எதுவாக இருக்கட்டும், அந்த பிரச்சனையை வெளியில் வைத்துக்கொண்டு, நீ வணங்குகின்ற தெய்வமும் இயற்கையில் போட்டுவிட்டு, உள்ளே இருக்க மகிழ்ச்சிய 10 என்று இன்று முடிவு பண்ணிவிட்டால், நீங்க அனைவரும் 100 வருடம் வாழ முடியும். உடனே ஒரு கேள்வி உன்ன கேட்கிறேன். சொக்கலிங்கம் குருஜி எதுல இருப்பேன்னு நினைக்கிறீங்க நீங்க? நிச்சயமா இது கணக்கிட முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஆனா பாத்தியா 10 தான். ரொம்ப அறிவாளியா 10 படிச்சிருக்கீங்க. தான். 10 தான். 10 இல்ல, ஆ. 10க்கு மேல கணக்கே இட 10 முடியாது. பாத்தீங்களா? அதையே மாத்திட்டேன் உடனே. மகிழ்ச்சி இல்ல என்பது ஒருவேளை எல்லை இதுக்குள்ளன்னா 10. இல்ல வெரி குட். மகிழ்ச்சி என்பது எல்லையற்றது ஐயா. அந்த நிலையில் செல்லும் பொழுதுதான் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியும். அதை விட ஒரு நொடியில் உயிர் போயிடுன்னு சொன்னேன்ல. ஒரு சின்ன ஒரு கேள்வியும் கேட்கிறேன். உங்க மூலம் நேயர்களுக்காக தான். இப்போ வந்து 60,00,000 வருடங்களுக்கு முன் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான். இந்த RH குரங்குடைய பிளட் குரூப்புங்க. இன்று வரை குரங்குகளுக்கு RH பிளஸ் அண்ட் மைனஸ் மாறவில்லை. முதல் மனிதன் தோன்றிய பொழுது அவனுக்கு இருந்த குரூப் 60,00,000 வருடங்களுக்கு A பிளஸ் அண்ட் மைனஸ்ங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏ பிளஸ் ஒரே தானா? குரூப் தான். ஏ பிளஸ் தான். A பிளஸ் அண்ட் மைனஸ். இப்ப குரங்கோட பிளட் பிளட் குரூப் குரூப் வந்து RH பிளஸ். பிளஸ் அண்ட் மைனஸ் அது 2மே. என்ன RH பிளஸ் டாக்டர்? ஒரு குரங்கு பிளஸ்ஸா இருக்கும், ஒரு குரங்கு மைனஸா இருக்கும். ஓ! ஓகே. அது குரங்கு பிறக்கிறது மைனஸ் பிளஸ் எப்படியாவது ஓகே. இருக்கலாம். அது 2 பேரும் அது சேம். இன்ன வரைக்கும் மாறல. இன்னைக்கு தான் எனக்கே தெரியும். எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. அப்படி. ம். ஸோ முதல் மனிதன் பிளஸ் அண்ட் மைனஸ் A. ம். ம். அடுத்த லட்சக்கணக்கான வருடங்களுக்கு B பிளஸ் அண்ட் மைனஸ் சேர்ந்தது. ம். அதுக்கும் லட்சக்கணக்கான வருடங்களுக்கு அப்புறம் AB பிளஸ் அண்ட் மைனஸ். இல்ல இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி டாக்டர். சொல்லுங்க உங்களுக்கு ஐயா. இருக்குமா என்னன்னு தெரியல. முதல்ல மனிதன் தோன்றிய போது எல்லாருக்குமே ஏ A பிளஸ் பிளஸ் தான். அண்ட் மைனஸ் தான். வேற எந்த இப்ப கிடையாது. இருக்கிற அந்த பி பாசிட்டிவ், அதான் ஓ பாசிட்டிவ். கடைசியா வந்து ஓ! லட்சக்கணக்கான வருடங்கள் O பிளஸ் அண்ட் மைனஸ் வந்துடுச்சு. ஒரு ஐஐடி ஸ்டூடண்ட்ஸ் கேட்கும்பொழுது, இன்னும் மில்லியன் இயர்ஸ் கழிச்சு எது வரும்னா கட்டாயம் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த மியூட்டேஷன் வந்து காம்பினேஷனா மாறும் ஐயா. இந்த ஸ்லைட காட்டுனது உங்களுக்கு, நேயர்களுக்கும். இதுல எந்த பிளட் குரூப் சூஸ் பண்ண உனக்கு சான்ஸ் குடுக்குறார் கடவுள்? எத சூஸ் பண்ணுவ நீ? எது பெஸ்ட் குரூப்பா நினைக்கிற? என்னோடது தான். இல்ல உன்ன விட்டுடு. எது கடவுள் கிடைச்சு நீ வாங்கணும்னு நினைச்சு எத வாங்குவ? இல்ல எனக்கு என்னோடதே வேணும். ஓ பாசிட்டிவ். ஓ பாசிட்டிவ். ம். வெரி குட். அதான் எல்லாமே சொல்லுவாங்க ஐயா. ஓ பாசிட்டிவ் என்பவர்கள் யுனிவர்சல் டோனர். அவர்கள் யாரும் ரத்தத்தை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே போலாம். உன் குரூப் வந்து அனைவருக்கும் மேட்ச் ஆயிரும். இந்த கிராஸ் மேட்சிங்லாம் வேணாம். ஓ குரூப் த யுனிவர்சல் டோனர். அது சொன்னவங்கள உடனே நான் சொல்லுவேன். அத கூட ஏத்துக்கொள்ள மாட்டேன். ஐயா சொல்ற மாதிரி எந்த குரூப்பாக இருக்கட்டும், அனைவரும் பி பாசிட்டிவாக மாறிவிடுங்கள். இந்த பி பாசிட்டிவ் மனநிலை மாறிவிட்டார். இப்ப பிரேசில்ல போய் பேசினேன் ஐயா இந்த கூட்டத்துல. பெரிய கூட்டம். ஒரு 7,000 பேர் இருப்பாங்க. ஒரு பிரேசில் எழுந்து அருமையான சக்கலிங் பேச்சு. என் குரூப் ஏ குரூப்பா இருக்குது. எப்போ போய் நான் பி பாசிட்டிவா ரத்த குரூப்பை மாத்தணும்னு கேட்டாரு. உன் பிளட் குரூப்பே அல்லப்பா. மன அளவில் மாற்றிக்கொள்ளுங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சேன். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம்னு நினைக்கிறேம்மா. சரி அனைவரும் அப்படி இருந்துடணும். பி பாசிட்டிவ் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிட்யூட வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் லைஃப்க்குன்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். குருஜி குருமித்ர சிவா அவங்க கிட்ட கேட்கணும். குருஜி இப்போ எனக்கு 1008 ஃபிட்னஸ் டிவைஸ் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. 1008 ட்ராக்கிங் மானிட்டர்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து உலகம் எங்கேயோ ஹெல்த்த நோக்கி நெறைய விஷயங்கள்ல வந்து அட்வர்டைஸ்மென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெவியாகவே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மருத்துவம் பத்தி நம்ம பேசினோம். மருத்துவத்தில முக்கியமாக இத்தனை வகையான மருத்துவ முறைகள் இருக்கு. நேச்சுரோபதி இருக்கு, அலோபதி இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் அண்ட் ஆயுர்வேதா, சித்தா இன்னும் நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு எனக்கு தெரியல. நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில வேற ஏதாவது புதுசா வருமான்னும் எனக்கு தெரியல. இத்தனை வகையான மருத்துவ முறைகள் இருக்கு. இப்போ எந்த மருத்துவ முறை சிறந்தது அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் எல்லா இடத்துலயும் போய்க்கிட்டே இருக்கு. மருத்துவரை எப்ப அணுகணுங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு டிபேட்டபிளாவும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவ்ளோ விஷயங்கள் இருக்கும்போது, இதில எது சிறந்த மருத்துவ முறை? இல்ல எந்தெந்த நோய்களுக்கு எந்தெந்த மருத்துவ முறைய நான் ஃபாலோ பண்ணணும்? பயங்கரமான ஒரு கேள்விய கேட்டீங்க. ம். பிரச்சனைக்குரிய கேள்வியும் கேட்டுட்டீங்க. ஆ. இதுல நான் ஏதாவது ஒரு மருத்துவத்த சொன்னோம்னா, நாளைக்கே இத பார்க்கிறவங்க அத்தன பேரும் ஏன்னா என் மேல பக்கத்துல ஒரு என் மேல அலோபதி டாக்டர் வேற அவரு வேற வச்சிருக்கோம். இவ்ளோ பெரிய டாக்டர் வேற அதுதான். வச்சுக்கிட்டு, இப்ப நான் வந்து வந்து நீங்க வந்து ஆயுர்வேதம் தான் அப்டின்னானா முடிஞ்சு போச்சு. என் மேல ஒரு 10 கேஸ் ஃபைல் ஆயிரும். இருந்தா நோக்கம் அதுவல்ல.
இல்லையா டாக்டர் அவங்க கேட்ட கேள்வி வந்து உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, எப்படி பார்ப்பேன்னா, என்னுடைய பார்வை இது உங்க பர்சனல். இது பார்வை. வந்து மக்கள் நான் எப்பயுமே என்னோட லைஃப்லயே என்னுடைய கருத்த வந்து நீங்க கேட்டு தான் ஆகணும்னு நான் என்னைக்குமே நான் சொன்னதில்ல. என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு இது வேலை செஞ்சா நீங்க வச்சுக்கங்க. இல்ல நான் என்னுடைய வகுப்பிலேயே நான் வந்து எந்த அட்வைஸும் குடுக்க மாட்டேன். இப்படி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். இப்படி இருந்து பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்னு தான் சொல்லுவேன். இதுதான் என்னுடைய எப்பயுமே ஏன்னா, அ ஒரு குரு அப்படிங்கிற ஒருத்தருக்கும், ஒரு டீச்சருக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு டீச்சர் வந்து டீச் பண்ணுவாங்க. ஐ அம் நாட் அ டீச்சர். என்னுடைய வேலை வந்து உங்கள விழிப்பா ஆக்குறது தான் என்னுடைய வேலை. நான் உங்களுக்கு நோயு வந்து இந்த நோய்க்கு இந்த தீர்வான்னா, நீங்க விழிப்பா உங்க உடம்ப கேளுங்க. உங்க உடம்பு உங்களுக்கு சொல்லிக் குடுக்கும். நீ விழிப்பா எப்படி இருக்கிறதுன்னு நான் சொல்லி தருவேன். ஆனா, இதுக்கு இதுதான் செய்யுன்னு நான் சொல்றதுக்கு நான் அத்தாரிட்டி கிடையாது. அதுக்குள்ள நான் எப்பயுமே போமாட்டேன். அப்படி பார்க்கும்போது என்னுடைய அனுபவத்தில நான் பார்க்கும்போது, எந்த மருத்துவமும் ஒரு தனிப்பட்ட முறையில இந்த மருத்துவம் தான் உலகத்தில பெஸ்ட்டுன்னு கிடையவே கிடையாது. ஆனா, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு எது சரியாக இருக்குங்கிறது ஒரு அனுபவத்தில நான் பார்த்தது. எப்படி உதாரணத்துக்கு தேர்ந்தெடுக்கலாம்? ஆமா. இப்ப எனக்கு ஒரு தீராத நோய் எனக்குள்ள இருக்கு. அதோட மூலத்தை நான் சரி பண்ணணும். அப்படின்னு எனக்கு ஒரு நோய் வந்து வந்திருக்கு அப்படின்னா, இப்ப வந்து அந்த நோயின்னு நான் வெளியில பார்க்கிறது நோய் இல்ல. அதுக்குண்டான மூலத்தை நான் சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ்ன்னு எடுத்துக்குவோமே. டயபெட்டிஸ் அப்படிங்கிறது எனக்குள்ள வந்து இது வந்து என்னுடைய அ அம் இது வந்து இன்சுலின் சுரக்க மாட்டேங்குது. டாக்டரே இருக்கிறாரு. என்னோட பான்கிரியாஸ் வந்து இன்சுலின் சுரக்காதபோது, அந்த இடத்துல வந்து என்னுடைய சுகர் லெவல் கூடுது. அட்ரினலின் பம்ப் ஆகுது. இது பெரிய விளக்கம் உலகத்திலேயே சொல்லியிருக்காங்க. பட் ஏன் வந்து என்னுடைய பான்கிரியாஸ் வந்து இன்சுலின் சுரக்கல அப்படின்னு பார்த்தா, இது அடிப்படையில மூலத்த போய் பார்த்தோம்னா, ஜீரண கோளாறு இல்லையாய்யா? ஜீரண கோளாறுனால, நான் சாப்பிட்ட உணவு சரியா ஜீரணம் ஆகாதனால, அந்த பான்கிரியாஸ் என்றக்கூடிய குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர் வந்து என்ன பண்றாருன்னா, "டேய் இந்த உணவு வந்து சரியா ஜீரணம் ஆகல. உனக்கு நான் இன்சுலின் குடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லி அத குடுக்காதனால, என்னுடைய சுகர் லெவல் மேல போகுதுங்கிறது என்னுடைய கருத்து. இது உண்மையா டாக்டர்? நீங்க உங்க முன்னாடி இப்ப வச்சுட்டு நான் மீனா அது பேசக்கூடாது. முக்கியமான பாயிண்ட்டு. ஆ. இல்ல நான் இத சொல்லிர்றேன். சொல்லுங்க ஐயா, ஸோ, சொல்லுங்க ஐயா. இது வந்து இப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தீராத நோய். இப்ப இதுக்கு வந்து இந்த டயபெட்டிஸ்ங்கிறது மேல போகுது, கீழ வருது என்னுடைய சுகர் லெவல். இதுக்கான காரணம் என்ன? அதனுடைய மூலம் என்ன? அப்படின்னு போய் நம்ப பார்க்கும்போது, அது வந்து ஜீரண கோளாறு, அஜீரண கோளாறா இருக்கலாம். இல்ல ஹெரிடிட்ரி ஏதோ ஒண்ணு. அத போய் நான் சரி பண்ணணும். அது வந்து மருந்து மாத்திரைய வச்சு நீ வந்து நான் என்னோட சுகர் லெவல மட்டும் நான் இறக்கிட்டேன்னா, நான் குணமாயிடுச்சான்னா ஆகல. அப்போ அதோடைய மூலத்தை சரி பண்ணணும் அப்படிங்கும்போது, அதுக்குண்டான லைஃப் ஸ்டைல நான் மாத்தணும். அப்ப நான் நான் ஏதோ ஒரு தவறு செஞ்சிருக்கிறதுனால தான், எனக்கு இந்த நோயே வந்திருக்கு. அப்போ என்னோட லைஃப் ஸ்டைல போய் நான் பார்த்து சரி பண்றதுக்கு மருந்து, மாத்திரை பிரயோஜனம் படாது. இப்ப அதே இது எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. கால் உடைஞ்சு போச்சு. ரத்தம் வடியுது. இப்போ போய் நான் ஒரு ஆயுர்வேதமோ, இல்ல ஒரு அக்குபஞ்சர்ட்ட போய் இப்போ உடனே நான் வந்து அலோபதி டாக்டர்ட்ட போணும், சர்ஜரி பண்ணணும், இந்த பிளட்ட அரெஸ்ட் பண்ணணும். அந்த 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 ஃப்ராக்சர நான் இம்மீடியட்டா சரி பண்ணணும். நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இம்மீடியட்டா நீங்க அலோபதிட்ட போணும். போய் உடனே பண்ணி ஆகணும். ஸோ எந்த பிரச்சனைக்கு யாரை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக் ஃபண்டமென்டலா ஒருத்தர் வச்சுக்கணும். ஆ. அதனால இந்த மருத்துவம் சிறந்தது, அந்த மருத்துவம் தப்பு, இது சரி அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன். ஸோ இதுதான் அதற்கான என்னுடைய மருத்துவ கருத்து. முறைகள் நீங்க இருக்கு. சொல்லுங்க இத டாக்டர். பார்த்தீங்கன்னா, அருமையான கேள்வி, அருமையான விளக்கம் ஐயா. என்னை பொறுத்தவரை நான் வந்து 60 வருடமா அலோபதி. எந்த வைத்திய முறைகளும் நான் வந்து எனக்கு காம்ப்ளிமென்ட்ரியா நினைக்கிறேன் தவிர, எனக்கு காம்படிட்டிவ் கிடையாது. 1. அருமையான ஒரு கருத்து சொன்னீங்க. நாம் இருவரும் சொல்லுவதை கடைப்பிடித்தால் 100 வருடம் வரை ஹார்ட் அட்டாக் வராது. ஹார்ட் அட்டாக் ஒருத்தருக்கு வந்துடுச்சு. அப்ப போய் சொக்கலிங்கம் தத்துவமோ, இவர் தத்துவமோ பேசிக் கொண்டிருந்தால் அவர்கள் இறந்து விடுவார்கள். உடனே எந்த வலி புதிதா மாரடைப்புன்னு மாரில அடைப்பு மாரி வலி கை, கால்ல பரவலாம், மூச்சு திணறல். உடனே நீங்களே மருத்துவரா மாறக்கூடாது. இந்தியாவிலே 108 ஆம்புலன்ஸ் கோட் 108.
இந்த 1 ஹவருக்குள்ள போயிட்டா கோல்டன் ஹவர். அதற்கு முக்கியமா நான் யாருக்காவது ஒரு சந்தேகம் வந்ததுன்னு வச்சுக்கங்க, 325 மில்லிகிராம் ஆஸ்பிரின் கையில வச்சுக்கணும். அது ஆஸ்பிரின போட்டுட்டீங்கன்னா, அந்த ரத்தம் உறையுது இல்லம்மா, அந்த உறைந்த இருக்கிற ரத்தம், ரத்த குழாயில கரைஞ்சிரும். தென் டாக்டர்கிட்ட போனா காப்பாத்திக்க முடியும். ஸோ அப்ப போய் நம்ம தத்துவங்கள் சொல்லுகின்ற முறை ஒண்ணுன்னு சொல்ல நினைக்கிறேன்யா. உங்க அப்ரூவலுக்காக கேட்கிறேன். மனிதன் வாழ்வதே சைக்கோ பிலாசபி. மனதும், மனதை சார்ந்திருக்க உங்க தத்துவம் 2ம் இணைந்து தான் மனிதன் வாழ்க்கை. அதை பிரிச்சு வாழ முடியாது. அது ஒண்ணுன்னு சொல்ல நினைக்கிறேன். இது ஒரு மாடல் ஒண்ணு கொடுங்க. ஒரே நிமிடம் பாருங்களேன். இத புரிதலுக்காக பண்றேங்கய்யா. எவ்வளோ தூரம் பாருங்க. இது இந்த இது தெரியுதுல்லம்மா, இதுதான் இதய ரத்த குழாய். இந்த இதய ரத்த குழாய் பார்த்தீங்கன்னா 2 மில்லிமீட்டர் தான் கிராஸ் செக்ஷன் ஐயா. அத உன்னிப்பா கவனிங்க. அந்த ரெட்டா வேக்ஸ் மாரி உள்ள இருக்கணும். அந்த வேக்ஸ் மாரி ரத்த குழாய் இருந்தா தான் ரத்தம் சீரா போகும். அதுக்கு மீறி இன்னொரு கருத்தை சொல்லி நேயர்களுக்கு, எதையுமே பயமுறுத்துவதற்காக இல்ல. இருவரும் நாங்கள் பேசுவது மக்களுக்கு புரிய வைப்பதற்காக. அதான் முடியும். ஸோ, இது இதய ரத்த குழாய்ன்னு பார்க்குறோம். உடம்பில் இருக்கின்ற ரத்த குழாய் எல்லாம் ஒரு நேர்கோட்டுல வச்சீங்கன்னா, அது நீளம் 100,000 கிலோமீட்டர். ஒவ்வொரு மனிதன் உடலில் 1,00,000 கிலோமீட்டர் ரத்த குழாய்ங்கய்யா. ஸோ, ஒரு தடவை இதயம் பம்ப் பண்ணும்பொழுது 1,00,000 அந்த ரத்தம் எல்லா இடத்துக்கும் போனா தான் வாழ முடியும். ஸோ, இப்ப எதுக்கு இத சொல்ல வரப்போறேன்னா, இந்த ரத்தத்தில் கொலஸ்ட்ரால்னு ஒண்ணு இருக்கணும். சுகர், ஆக்ஸிஜன் மாதிரி ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இன்றியமையாதது. கொலஸ்ட்ரால் ஒன்று எடுத்து விட்டால், அடுத்த நொடி இதயம் நின்றுவிடும் ஐயா. ஸோ, அந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்திலே இருக்கணும். யார் எவர் ஒருவரோ, இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு வருதுல்ல, போட்டி, பொறாமை, அழுத்தம், வருத்தம், உடனே அட்ரினலின் சுரக்கும் பொழுது உன்னிப்பா கவனியுமா, இந்த கொலஸ்ட்ரால் பிரிந்து இரத்த குழாயில் படிகின்றது. ஸோ இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு ஒரே ஒரு காரணம், நாம் மகிழ்ச்சியை இழந்து, உங்கள் சொல்லுகின்ற ஆன்மீக சக்தியை இழக்கும் பொழுது படிய ஆரம்பிச்சிடும். ஆனா, இந்த இரத்த குழாயில படியறதுக்கு குறைந்தது 20, 25 வருடம் ஆகுங்க. ஆனால், ஒரு வருத்தமான செய்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் மட்டும் 1 மணி நேரத்தில் 90 பேர் இறக்கின்றார்கள். 20 வயது, 30 வயது ஆண்கள், பெண்கள். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தான் இந்த பாட்காஸ்ட்டை யூஸ் பண்றேன். அப்ப எப்படி அவங்களுக்கு வர்றதுக்கு 20 வருஷம், 30 வருஷம் ஆகப்போகுதுன்னா, இது முக்கியமான கருத்து நேயர்களுக்கு உங்கள் மூலம் தெரியப்படுத்தணும். எவருக்கு அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒண்ணு வச்சுங்க ஐயா. ஏதோ பண இழப்பு, குடும்பத்தில யாராவது இறந்துடுறாங்க, வேலை போயிடுது, ஏதாவது ஸ்ட்ரெஸ் வருது இல்லம்மா, இத உன்னிப்பா கவனிங்களேன். இந்த வேக்ஸ் மாரி இருக்க லைனிங்கில ஒரு சின்ன கீறல் விழுந்து விடும். அந்த கீறல் மன அமைதியற்றதுனால, அந்த நொடியில் இத பாருங்களேன் உன்னிப்பா, அந்த ரத்தம் 2 நிமிடத்தில் அடப்பட்டுடும். தட் இஸ் நோன் அஸ் கொரோனரி த்ராம்போசிஸ் ஆர் கிளாட்டிங். ரத்தம் உறைகின்றது. அந்த 20, 25 வயது, 30 வயதில் இறப்பதற்கு காரணம், இந்த ரத்தம் உறையும் பொழுது 2 நிமிடத்தில் இரத்த குழாய் அடைப்பட்டு, அந்த ஹார்ட்டோட நின்னுடுது. ஸோ, ஒன்று இரத்த குழாய் அடைப்படுது பல வருடங்கள். ரத்தம் உறைவது தான் 99% காரணம். அந்த சமயத்தில என்ன ஆகுதுன்னா, இந்த இரத்த குழாய் இப்படி இருக்க வேண்டியது சுருங்கும் வேகமா. இந்த அடைப்படுதல், ரத்தம் உறைதல், இரத்த குழாய் சுருங்குதல் 3க்கும் விடை உங்களிடம் இருக்கின்ற ஆன்மீகம் தான். கேட்ட கேள்விக்கு, இப்ப அவர் குடுத்த அந்த விளக்கத்திலேயே பதில் இருக்குது. அதாவது ஒரு மனுஷன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ, ஒரு வெறிச்சலோ, படபடப்பு அப்படி திடீர்னு வரும்பொழுது, அதில இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் இந்த மாரி போய் நேரவா அத பிளாக் பண்ணி, ஒரு பெரிய பிரச்சனை உருவாகி அவனுக்கு அட்டாக் பிரச்சனை ஆகுது. ஸோ அந்த நேரத்தில, அந்த கோபம் வருகிற அந்த நேரத்தில, நம்ம ஆன்மீகம் பேசிட்டு இருக்க முடியாது. இம்மீடியட்டா ஒரு மருத்துவர போய் அலோபதி டாக்டர பார்க்கணும். அத இம்மீடியட்டா ரிலீவ் பண்ணணும். எல்லாம் பண்ணி முடிச்சு, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ட நம்ம எடுத்துட்டு, இப்ப நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம், இனி அடுத்த முறை என் வாழ்க்கையில கோபம், எரிச்சல், படபடப்பு இதெல்லாம் வராம இருக்கணும்னா, அதுக்கப்புறம் நீங்க ஒரு குருவை தேடணும். இல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்க்கணும். இல்ல மத்த வேலைகள செய்யணும். அதுதான் அந்த மருத்துவம்ங்கிறது எந்த நேரத்தில அந்த மருத்துவம் தான் நம்மள காப்பாத்தும். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கைய காப்பாத்த போறது எது? நேச்சுரோபதி. அப்ப இயற்கையோட நான் ஒத்திசைவோட வாழணும்.
அப்போ இந்த உடலும், மனதையும் நான் வாழ்வதற்கு எப்படிங்கிற அந்த விஷயத்த கத்துக்கணும்னா, நேச்சர் கூட தான் நான் வந்து நிக்கணும். ஸோ இது 2மே நமக்கு தேவைப்படுது. ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம அங்க போகணும். அப்போ அந்த கேள்வி அந்த பதில்லயே உங்க உங்க கேள்விக்கான விடை இருக்குன்னு சொல்ல வரேன். அவர் சொன்னது எல்லாமே உண்மை. கிட்டத்தட்ட 100% எப்படி ஹாப்பியா இருக்கலாம்னு சொன்னாரு. இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு நமக்கு டவுட் இருக்கும். ஆனா எல்லாமே பாசிபிள். என்ன நடந்தாலும் நம்ம ஹாப்பியா இருப்போம். சுத்தி என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம ஹாப்பியா இருப்போம். சாப்பாடுன்னு என்ன? எப்படி சாப்பிடுறது? எப்படி தூங்குறது? எதுவுமே நமக்கு தெரியல சொல்லப்போனா. நெறைய சொல்லிக் குடுத்தாரு. இது பிரைஸ்லெஸ். எவ்ளோ குடுத்தாலும் பத்தவே பத்தாது. இந்த நாலேட்ஜ் வந்து பணத்தால இது கண்டிப்பா முடியாது. இத ம். பார்த்தீங்கன்னாம்மா, ம். இப்ப வந்து கோவிட் முடிந்தவுடனே 18,000 பேருக்கு ஜப்பான்ல போய் பேசினேன் ஐயா. ம். பேசின தலைப்பு 100 வருடம் வாழ வேண்டும் என்று. 2000 பேர் எழுந்து நின்று, உன் பேச்சை கேட்க விரும்பவில்லைன்னு சொன்னாங்க ஐயா. ம். பொறுமையா கேட்டேன் 2000 பேர். ஏனென்றால், அவங்க 2000 பேர் 102, 103, 104 வயதாகிவிட்டது. 100 வருடம் வாழ வேண்டும் தலைப்பு எங்களுக்கு தேவையில்லைன்ட்டாங்க ஐயா. ஜப்பான்ல. உடனே அத ஆராய்ச்சி பண்ணோம். அவர் வாழ்வதற்கு காரணம், அவர்கள் அனைவருமே த லிவிங் இன் நேச்சர், லிவிங் வித் நேச்சர், லிவிங் ஃபார் நேச்சர். அவர்கள் அனைவரும் சமுதாயத்துக்காக வாழ்கின்றார்கள். தம் மொழிக்காக வியாதியே வராதுங்க. இப்போ ஒண்ணுன்னு சொல்லன்னு பார்க்குறேன். நீ வந்தவுடனே ஒரு கேள்வி கேட்டு, "என்னங்க சார் நீங்க?" அதுதான் கேட்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். மஜிஷியன்னு நான் சொன்னேன் இல்லையா? மஜிஷியன் கையில இருக்கிற ஸ்டிக் மாதிரி உங்க கையில ஒரு மஜிஷியன் ஸ்டிக், மேஜிக் ஸ்டிக் இருக்கே அது என்ன? எல்லாரும் கேட்குறாங்க. ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வைத்துக் கொள்வதற்கு காரணம், இந்த முனை என்பது கருவறை. இந்த முனை என்பது கல்லறை. இடையில இருக்கின்ற கோடு தான் உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கை நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கையற்ற குருஜியின் மாரி வாழ்ந்து கொண்டிருந்து, இந்த உயிர், உடல் சொன்னேன்லம்மா, அதுக்கு 3 ஊக்களா சொல்றேன். நீ கூடவே சொல்றீங்களா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை ஐயா, உலக மக்களுக்கு 60 வருடமாக 3 மந்திரமா சொல்லிட்டு இருக்கேன். கூடவே சொல்றியா? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இது குருஜி சொன்னத மந்திரமா மாத்தி சொல்லிட்டு இருக்கேன் ஐயா. அது சொல்லும் பொழுது, இது பாருங்க உன்னிப்பா கவனிக்கணும். இந்த கோடு இருக்குதுல்லம்மா, 3 மந்திரங்களை இன்றையிலிருந்து கடைப்பிடித்தால், உன்னிப்பா கவனிங்க. இந்த கோட்டை நம்ம கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்ல சொற்களையும் கடைப்பிடிக்கலன்னா, இந்த கோடு சுருங்கிவிடும். ஸோ கோட்டை கூட்டுவதோ, குறைப்பதோ எவரிடமும் இல்லை. உன்னிடம் மட்டும் தான் இருக்குதுன்னு தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் ஐயா. குருஜி அவர்கள்கிட்ட கேட்கணும். இந்த இன்னைக்கு வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நெறைய பேரு நெறைய விரத முறைகள் பத்தி நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஆனா சிலர் இன்னமுமே வந்து, இல்ல அது எப்படி பட்டினி இருக்கிறது? வயிறுக்கு ஒத்துக்காது, அசிடிட்டி வரும், உங்க வயிறு புண்ணாயிடும் அப்படிங்கிற விஷயங்களும் இருக்கு. அதுவும் ஆணுக்கு ஒரு மாதிரி, பெண்ணுக்கு ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஃபார்முலாஸ் எல்லாம் இங்க சொல்லப்படுது. எனக்கு உங்ககிட்ட கேட்கணும். விரதம் அப்படிங்கிறது ஒரு மருத்துவமா? விரதம் அப்படிங்கிறது என்ன ஒரு நல்லத குடுக்கும் நம்மளோட ஹெல்த்துக்கு? ம். அதாவது அ இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். பட் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அதாவது இந்த உடம்புல நம்ம உடம்பு எப்ப ஆரோக்கியமா இருக்கும்னா, நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய உயிர் சக்தி வந்து நல்ல மேலோங்கி இருக்கணும். உயிர் சக்தி தான் இருக்கணும். இந்த எனர்ஜி. இதுக்கு பேரு பிராணன்னு சொல்வோம். இப்போ அவர் சொன்னார் இல்லையா? ஒரு ஸ்டிக்க காமிச்சு. பிறப்பு. பிறப்புனா என்னது? நல்லா கவனிச்சீங்கன்னா, தாய், தந்தை உடல குடுக்குறாங்க. ஒரு குழந்தை பிறக்குது. உயிர கடவுள் தான் குடுக்குறாரு. அந்த பிறந்த உடலுக்குள்ள உயிர் சக்தி உள்ள போகுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை விளையாட ஆரம்பிக்குது. பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஒரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு எனர்ஜில இருப்பாங்க. அப்படியே வாழ்க்கை போய், போய் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சக்தி குறைஞ்சு 100 வயசு ஆகும்போது, அந்த உயிர் சக்தி வந்து உடம்ப விட்டு வெளில போயிரும். ஆட்டம் முடிஞ்சு போயிருது. பாடிய தூக்கி எரிச்சுட்டு போயிடுறோம், புதைக்கிறோம், ஏதோ ஒண்ணு பண்றோம். ஸோ வாழ்க்கைங்கிறது 2 பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பின்னா எனர்ஜி உள்ள வருது, லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. எனர்ஜி வெளியில போகுது, லைஃப் போயிடுது. ஸோ லைஃப்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. எனர்ஜி தான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்வேன். அவர் மருத்துவரா இருக்காரு. இப்போ ஒரு ஒரு நோய் வருதுன்னா, நீங்க நோய்க்கு மருத்துவர்ட்ட போறீங்க. அவர் ஒரு மருந்து மாத்திரை குடுப்பாங்க. எல்லாம் குடுத்துட்டு கடைசியில ஒண்ணு சொல்லுவாரு. அடுத்த ஒரு 10 நாளைக்கு நல்ல ஓய்வு எடுங்கம்பாரு. மேட்டரே அங்க தான் இருக்கு. அந்த ஓய்வுல என்ன நடக்குது?
நீங்க ஓய்வு எடுக்க, எடுக்க, எடுக்க உடம்புல சக்தி உண்டாகுது. சக்தி ஓடுது. காலையிலேருந்து வேலை பார்க்குறீங்க. ராத்திரி போய் படுத்து தூங்குனா தான், அடுத்த நாள் வண்டி ஓடும். ஏன்னா, நைட்டு தூக்கத்தில தான் பிரபஞ்ச சக்தி வந்து எனக்குள்ள போகுது. என் எனர்ஜி பீக்ல இருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நேத்து ராத்திரி இப்ப அவரே சொன்னார், நைட்டு ரொம்ப லேட்டா வந்தேன். அதனால எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்னாரு. அப்படி டயர்ட்லாம் தெரியல. ஏன்னா, டீப் ஸ்லீப்ல அவர் இருந்திருக்கிறாரு. ஸோ, இதில புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த எனர்ஜிங்கிற விஷயம் தான் என்னை வாழ வைக்கிறது. இப்போ நான் ஒரு உணவு சாப்பிட்டேன் அப்படின்னா, அந்த உணவை ஜீரணம் பண்ணி, அந்த உணவுல இருக்கிற சக்திய உரிக்கிறது தான் உடம்பு செய்ற வேல. சக்திய உறிஞ்சுகிட்டு, அந்த உணவுல இருக்கிற கழிவ வந்து ஸ்டூலா, மலமா வெளிய தள்ளுது. இந்த டைஜஷன்ங்கிற இந்த ப்ராசஸ்க்கு உடம்பு வந்து நெறைய எனர்ஜிய செலவு பண்ணுது. ஏன்னா நம்ம போடுற சாப்பாட, அத ப்ராசஸ் பண்ணி, அத பண்ணி, இத பண்ணி, வாயில உமிழ்நீர் சுரக்குது, பித்தப்பையில பித்த நீர் சுரக்குது, இந்த இடத்துல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்குது. இது எல்லா வேலையும் பண்ணி, அந்த உணவ அரைச்சு முடிச்சு, அதுக்குள்ள இருக்கிற எனர்ஜிய எடுத்துட்டு, அத ஸ்டூலா வெளிய தள்றதுக்கு அவ்ளோ வேல பாக்குது. அப்ப எனர்ஜி செலவாகுது. இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் காலையிலேருந்து. அப்போ உடம்புக்கு வேலை குடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது. அதுக்கு பல காரணம். என்னன்னா எனர்ஜிய இழக்கிறோம். நீங்க நார்மலா பார்த்தா சாப்பிட்டா எனர்ஜி வரணும்ல. தூக்கம் ஏன் வருதுன்னா, அங்க டைஜஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. தட்ஸ் அ டிஃபரண்ட் ஸ்டோரி. ஸோ இப்போ ஏன் இத நான் சொல்றேன்னா, உணவே உடம்புக்கு குடுக்காம இருக்கும்போது, அந்த ஜீரணம் பண்ணக்கூடிய அந்த செயல் செய்யாம உடல் வந்து எனர்ஜி சேமிக்கப்படுகிறது. ஃபாஸ்டிங்ல தான் என்ன நடக்குதுன்னா, பாடியில அந்த சக்தி எல்லாம் சேமிக்கப்பட்டு, அந்த சக்திய வந்து அது என்ன பண்ணுதுன்னா, உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை, அதாவது கழிவு நீக்கம். அந்த வேலைக்குள்ள அது இறங்குது. கிளீனிங் வேலையில நடக்குது. இப்ப தினந்தோறும் உடம்பு வந்து கிளீன் பண்ணுது. இயற்கையில சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ராத்திரி 10லிருந்து 2 மணி வரைக்கும் ஒருத்தர் தூங்கியே ஆகணுங்கிறாங்க. அந்த நேரத்தில தான் உடம்பு வந்து கிளென்சிங்ல போகுதுங்கிறாங்க. அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த நேரத்தில நான் தூங்கல அப்டின்னா, என் உடம்புல கிளீனிங் ஒர்க் நடக்காது. இப்போ ரோடு போடுறோம். இப்ப சென்னை சிட்டிக்குள்ள ரோடு போடணும்னா, பகல்ல போட மாட்டாங்க. இரவு நேரங்கள்ல போடுறாங்க. ஏன்னா, டிராஃபிக் இல்ல. அப்பதான் போட முடியும். அதேபோல இந்த உடம்பு இயக்கத்தில இருக்கும்போது, அந்த கிளீனிங் வேலைய பண்ணாது. தூக்கத்தில தான் அந்த கிளீனிங் வேல பண்ணும். இப்ப நான் அந்த மாரி என்னோட லைஃப் ஸ்டைல் தப்பா இருக்கிறதுனால, நைட்டு 10 மணி இல்ல 12 மணிக்கு படுக்கிறது, 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு படுக்கிறது, தூங்குறது. இப்ப என்ன ஆகுதுன்னா, உடம்புல கழிவுகள் வந்து தேக்கம் அதிகமாயிடுது. அந்த வேஸ்ட் பார்ட்டிகிள் வெளியில ஏன்னா கிளீனிங் வேலை நடக்கல. அது நீங்க சொல்லும்பொழுது எனக்கு கத்திப்பாரா ஃப்ளைஓவர்ல இருக்கக்கூடிய அந்த ஃபுட் கோர்ட் எல்லாம் ஞாபகம் வருது. ஆமா, ஏன்னா முழு நேரம் இயங்கக்கூடிய ஃபுட் கோர்ட் பார்க்கும்பொழுது ஆமா. ராத்திரி 2 ராத்திரில மணிக்கு 2 2 மணிக்கு மணிக்கு மிட் நைட் பிரியாணிங்கிறாங்க. 4 மணிக்கு ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தம் பிரியாணிங்கிறாங்க. என்னென்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் கோமாளித்தனம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த உடம்புல இருக்கிற கழிவுகள் வந்து வெளியில போகறதில்ல. அதுக்காக என்ன சொல்றான், "எப்பா நீ உணவே போடாத. உன் உடம்புல கழிவுகள் நெறைய தேங்கிட்டு இருக்குது. இத வந்து வெளிய எடுக்கிறதுக்கு உடம்புக்கு கொஞ்சம் நீங்க வேல குடுக்காம இருங்க." அதனால சித்தர்கள் என்ன சொன்னாங்க, "ஏகாதசி விரதம் இரு. அன்னைக்கு சாப்பிடாத." என்ன காரணம்னா, அன்னைக்கு வந்து உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. இயற்கைப்படி உங்களுக்கு ஜீரண மண்டலத்துக்கு ஏற்படக்கூடிய சக்தி ஓட்டம் பிரபஞ்சத்திலேருந்து உங்களுக்கு அன்னைக்கு அன்னைக்கு டைஜஷன் ஒர்க் ஆகாது. அதுக்காக பெருமாளுக்கு விரதம் இரு அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லியிருக்காங்க. பட் இயற்கையால அதில இருக்கிற ரகசியம் என்னன்னா, உன் உடம்புக்கு பளுவை குடுக்காத. பேசாம விடு. ஃப்ரீயா விடு. பி லைட். பேசாம இரு. அப்போ அந்த உடம்பு வந்து என்ன பண்ணும்? இவ்வளோ நாளா நான் சுத்தம் பண்ணாத வேலையெல்லாம் அவன் பண்ண ஆரம்பிச்சுருவான். மத்த வேலையெல்லாம் மத்த பண்ணும். வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுருவான். உடம்ப வந்து துவம்சம் பண்ணுவான் அவன். இப்ப அ அந்த ஃபாஸ்டிங் இருந்தா நீங்க கேட்கலாம் அடுத்த கேள்வி. நான் வந்து ஃபாஸ்டிங் இருந்தா டயர்ட் ஆவுதே சில பேருக்கு அப்படின்னு கேட்கலாம். அது ஏன்னு சொல்லிர்றேன். எனர்ஜி கூடுனா டயர்ட் ஆவும். என்னன்னா, இப்ப நீங்க ஒரு நல்ல உதாரணம். இப்ப டெய்லி வீடு பெருக்கி துடைக்கிறீங்க. உங்க வீட்ட கிளீன் பண்ணிட்டே இருப்பீங்க. எல்லாத்தையும் டெய்லி கிளீன் பண்ணிட்டு, ஆனா இந்த பொங்கல் கிளீனிங்ன்னு ஒண்ணு பண்றீங்க. அது ஏன் டெய்லி தானே கிளீன் பண்றீங்க.
அப்புறம் எதுக்கு பொங்கல் அன்னைக்கு நீ பழசெல்லாம் தூக்கி குப்பையில போடு. பயங்கர கிளீனிங் பண்ணுவோம். அன்னைக்கு நம்ம ஒரு ஆளால பண்ண முடியாது. அது என்ன பண்ணுவோம்னா, நம்ம டீப் கிளீனிங்ன்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஷனல்ஸ வர வைப்போம். இல்ல அந்த காலத்துலனா வீட்ல நாங்க எல்லாருமே லீவ போட்டு, எல்லாருமே சேர்ந்து வீடையே துவம்சம் பண்ணி எல்லாத்தையும் பரன்ல இருக்கிறதெல்லாம் இறக்கி போட்டு அங்கெல்லாம் சுத்தம் பண்ணுவோம். நம்ம டிவி இருக்கும். டிவி கேபினெட்டுக்கு பின்னாடி அவ்ளோ அழுக்கு இருக்கும். அத எடுத்து கிளீன் பண்ணுவோம். பீரோவ நவுத்துனா அதுக்குள்ள ஒரு பெரிய குப்பை கிடக்கும். அதெல்லாம் தொட்டிருக்கவே மாட்டோம். அத எடுத்து கிளீன் கட்டிலுக்கு அடியில கிளீன் பண்ணுவோம். பயங்கரமான கிளீனிங் நடக்கும். இத பண்றதுக்கு நம்ம ஒரு ஆளால முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ப்ரொஃபஷனல் ஆளுங்கள ஒரு 4 பேர கூப்பிடுவோம். இல்ல வீட்ல "எப்பா நீங்கலாம் இன்னைக்கு லீவ் போட்டுரு. சமையல்காரம்மா, எம்மா நீ உனக்கு சமையல் வேலையெல்லாம் கிடையாது. இன்னைக்கு கிளீனிங் ஒர்க் தான். நம்ம வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பாத்திரங்கள் எம்மா நீ பாத்திரம்லாம் கழுவ வேண்டாம். இன்னைக்கு எல்லாருமே கிளீனிங் ஒர்க்ல இருந்தோம்." இத பண்ணும்போது இந்த 6, 7 பேரும் சேர்ந்து வீடையே துவம்சம் பண்ணி கீழ கிடக்கும். ஒரு 3 நாளைக்கு, 4 நாளைக்கு அந்த வீட்டுக்குள்ள நம்மளால இருக்கவே முடியாது. அப்படி ஒரு துவம்சமா இருக்கும். நம்ம எல்லாரும் இப்ப டெய்லி ஒரு ஆளு பெருக்கி தொடச்சிட்டு இருந்தா, அவங்களோட எனர்ஜி வந்து ஒரு 100 யூனிட். இப்ப இந்த 10 பேர் சேர்ந்து கிளீன் பண்ணும்போது 1000 யூனிட் எனர்ஜி அங்க ஜெனரேட் ஆயி, வீடையே துவம்சம் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபாஸ்டிங்ல நடக்குது. ஃபாஸ்டிங்ல டெய்லி நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த ஒரே கொஞ்சூண்டு எனர்ஜிய வச்சு அது இருக்கிறத வீடு பெருக்கி தொடச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க சாப்பிடாம விட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துடுறாங்க. ஆஹா! இன்னைக்கு தான்டா நமக்கு கேப் கிடைச்சிருக்கு. இந்த வீட்ல ஏகப்பட்ட குப்பை இவ்வளோ நாள் சேர்ந்த குப்பையெல்லாம் நம்ம கிளீன் பண்ணணும்னு சொல்லி, பாடியில இருக்கிற இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த 100 யூனிட்ல அதுங்களுக்கு ஒரு 1000 யூனிட் எனர்ஜி கிடைச்சிருச்சு. உடனே என்ன பண்றாங்கன்னா, மூல முடுக்கு சந்து பொந்துல இருக்கிற குப்பையெல்லாம் அவங்க கிளீன் பண்ண கிளம்புறாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி இப்படி போட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது, நேச்சுரலா உங்களுக்கு டயர்டா தானே ஆகும். அதுதான் அந்த டயர்ட்னஸ். இது எனர்ஜி குறையிறதுனால டயர்ட்னஸ் ஆகல. எனர்ஜி ரொம்ப அதிகமாயி, கிளீனிங் ஒர்க் ஹெவியா நடக்கிறதுனால நீங்க டயர்ட் ஆகுறீங்க. ஸோ திஸ் இஸ் இதுதான் அந்த காலத்துல சித்தர்கள் வந்து இத நீ டெய்லி பண்ணு. டெய்லி இல்ல, வாரத்துல 1 நாள் நீ விரதம் இரு. அப்போ அந்த வாரம், வாரம் அந்த இடுக்குல இருந்த குப்பையெல்லாம் நீ கிளீன் பண்ணிட்டே வந்தீன்னா, பொங்கல் கிளீனிங்க்கு வேலையே இருக்காது. ஸோ இதுதான் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஸ்டொமக்க கிளீன் பண்றதுக்கு அந்த மாத்திரைய குடுப்பாங்க. அந்த லூஸ் மோஷன் போகும், நம்ம பாடி கிளென்சிங்க்கு. இது எல்லாமே அந்த ஃபாஸ்டிங்ல தான் நடக்கும். ஸோ ஃபாஸ்டிங்ங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். இது ஆரம்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் இது மாறும். இப்போ உங்களோட இப்போ பாடியில வந்து அழுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 யூனிட் அழுக்கு இருக்கு. அதாவது அக்யூமுலேட்டட் வேஸ்ட். இப்போ டாக்டரோட உடம்புல 500 யூனிட் இருக்கு. இப்ப என் உடம்புல 2000 யூனிட் இருக்கு. அப்படின்னா, இப்ப எனக்கு வந்து இப்போ ஒரு நாள் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு நாள் ஃபாஸ்டிங்ல ஒரு ஒரு சர்டன் அமவுண்ட் ஆஃப் யூனிட்ஸ் வந்து கிளீன் பண்ணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபாஸ்டிங் வந்து மாறுபடும். இப்ப நான் ஒரேடியா நான் 2 நாள், 3 நாள் இருந்தேன்னா, இந்த 2000 யூனிட் கழிவையும் அது இழுத்து போட்டுருச்சுன்னா, நான் கீழ விழுந்துருவேன். மயக்கம் போட்டு விழுந்துருவேன். ஸோ அந்த மாரி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மொத்த கிளீனிங்கும் இந்த 2000 யூனிட்டையும் நான் ஒரே நாள்ல கிளீன் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அதனால தான் அந்த ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த காலத்துல சித்தர்கள் வந்து உடல்நிலைய சோதனை பண்ணிட்டு தான், உனக்கு எவ்வளோ நீ ஃபாஸ்டிங் எப்படி ஆரம்பிக்கணும்? நீ வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு வேள சாப்பாட நிறுத்து. அப்ப என்ன பண்ணும்னா, அந்த 2000 யூனிட்ல ஒரு 300 யூனிட்ட கிளீன் பண்ணும். அப்போ உங்களுக்கு டயர்ட்னஸ் ரொம்ப வராது. ஏன்னா எனர்ஜி கொஞ்சமா தான் ஜெனரேட் பண்றீங்க. ஒரு நாள் ஃபுல்லா இருந்தீங்கன்னா, எனர்ஜி நெறைய ஜெனரேட் பண்ணி நெறைய இழுத்து போட்டுரும். கீழ விழுந்துருவீங்க டப்புன்னு. அப்சர்வேஷன்ல இருக்கணும். ஸோ இந்த ஃபாஸ்டிங்க வந்து முறைப்படி ஒருத்தர்கிட்ட நல்ல நேச்சுரோபதி இவங்கள்ட்டயோ, இத பத்தி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பண்ணணும். பட் ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப நல்லது. அத சரியான முறைப்படி பண்ணணும். என்ன டாக்டர் நான் ரொம்ப சொல்றது? அருமையான கேள்வி, அருமையான விளக்கங்க. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.